கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் 8 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். என்ன நடக்குதுன்னா, கார்த்தி நேராக அந்த ஹாஸ்பிட்டல் வராரு. அப்போ அந்த டாக்டரும் நர்ஸும் சேர்ந்து அபிராமிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக நேராக அந்த ரூம்குள்ளே போக பார்க்குறாங்க. அப்போ நம்ம கார்த்தி நேராக டாக்டர் கிட்ட போயிட்டு, மேடம் இங்கே அபிராமின்னு ஒருத்தவங்க அட்மிட் பண்ணியிருக்கீங்கள்ல, அவங்களுக்கு ஆப்ரேஷன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ டாக்டர் கேட்குறாங்க, நீங்கள் யார் தம்பி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் அவங்களுடைய சன், அவங்களுக்கு எதுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இந்த அம்மாவை ஒரு ஆட்டோக்காரர் தான் கொண்டாந்து ட்ராப் பண்ணார். நான் இந்த அம்மாவுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சேன். இவங்களுடைய தலையில் லைட்டாக அடிபட்டுருந்துச்சு. ஸோ அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம்னு தான் நினச்சோம். ஆனால் இப்போ அந்த ஆப்ரேஷன் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் போயிட்டு இப்போ பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ கார்த்தி ஒரு சந்தேகத்தோடு தான் நேராக ரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நர்ஸ் மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. இதை பார்த்த டாக்டர் ஷாக் ஆகி, என்ன இவன் மயக்கம் போட்டு கிடக்குறா அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, இங்கே இருந்த அபிராமி அம்மா எங்கே அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, அதான் தம்பி எங்களுக்கும் தெரியல அப்படின்னு. அப்போ அந்த நர்ஸ் முகத்தில் தண்ணி தெளித்து கலப்ப. அப்போ டாக்டர் கேட்குறாங்க, இங்கே இருந்த அபிராமி எங்கே அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சார் நான் வந்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ டக்குன்னு என் பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு குளோரோஃபார்ம் என் முகத்தில் அடிச்சிட்டாங்க. இதனால் நான் மயக்கம் மட்டும் கீழே விழுந்துட்டேன். யார் அவங்கள தூக்கிட்டு போனதுன்னு தெரியல சார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அந்த நேரம் ரூம்குள்ளே அந்த கிட்னி வேணும்னு சொன்னவங்க வராங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ மேடம் ஆப்ரேஷன், இங்கேருந்து அம்மா அவங்களுடைய கிட்னியை தானே எங்கள் அப்பாவுக்கு தரேன்னு சொன்னீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்ன வேலை பார்க்குறீங்க, உங்களை நம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, அவங்கள வச்சு நீங்கள் காசு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்க அந்த டாக்டர் ஷாக் ஆகுறாங்க. அப்போ கார்த்திக் கோவத்தில் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு. அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. கார்த்தி வேகமாக வெளியில் வராரு. அப்போ ஆம்புலன்ஸில் அபிராமியை தூக்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. கார்த்தி வேகமாக அவருடைய காரை எடுத்துக்கிட்டு அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணுறாரு. ரொம்ப தூரம் போனதோட நம்ம கார்த்தி நேராக சரவணனுக்கு கால் பண்ணி, ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறேன், எங்கள் அம்மாவை அந்த ரவுடிங்க தூக்கிட்டு போகிறானுங்க ஆம்புலன்ஸில் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரவணன் சொல்கிறாரு, அப்படியே லைவ் லொக்கேஷனை அனுப்பு கார்த்தி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. கார்த்தியும் லைவ் லொக்கேஷனை அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க வேறு பக்கமாக போனதுனால கார்த்திக்கு தெரியல. கார்த்தி மிஸ் பண்ணிட்டாரு ஆம்புலன்ஸை. ஆம்புலன்ஸ் ஒரு பெரிய காட்டு பகுதிக்கு போகுது. அங்கே பெரிய கேட் இருக்குது. அந்த கேட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே உள்ள செக்யூரிட்டி கிட்ட, இங்கே உள்ள யாரையுமே விடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை கொண்டுட்டு போகிறானுங்க. நேராக உள்ளார போயிட்டு ஒரு பெரிய காடு மாதிரி இருக்குது. அங்கே போயிட்டு நேராக ஐஸ்வர்யா கால் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அபிராமியை அங்கேயே போட்டுட்டு போயிருங்க, பிரச்சனை வேணாம் அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, மேடம் நாங்கள் வந்த வேலையை முடிச்சுட்டு தான் போவோம், எப்படியும் கார்த்தி எங்களை பிடிச்சிருவான், அதுக்கு நாங்கள் இந்த விஷயத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழி தோண்டி அபிராமியை புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு நேராக அந்த செக்யூரிட்டி கிட்ட கதவை தர அப்படின்னு சொல்ல, செக்யூரிட்டி சொல்கிறாரு, உள்ளார யாரையும் விட மாட்டோம் அப்படின்னு. அப்போ கார்த்தி அந்த செக்யூரிட்டியை அடித்து போட்டுட்டு அந்த கேட்டை தாண்டி காரை எடுத்துக்கிட்டு உள்ளார வராரு. அப்போ நிறைய ரவுடிங்க நிற்கிறானுங்க. அப்போ அந்த ரவுடிகளை கார்த்தி காரை விட்டு இறங்கி அடித்து போட்டுட்டு இன்னுமே உள்ளார நடக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க அபிராமியை புதைச்சிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறானுங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.